இதுகளில் இதாண்டா நான் அப்பவும் நான் சொல்கிறேன். அப்பவும் எனக்கு இது இருக்கல, ஓகே இது கொஞ்சம் இது ஆபத்து தம்பியாண்டு இல்லைன்னா போகணும்னு சொல்லி அப்போ கஜன் கேட்கான். நான் நினைக்கிறேன் ஒரு 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 மதியத்துக்கு பிறகு தான் ஆள் போகுது, கீழறங்கி போகுது, வருது தண்டி திடீர்னு ஆள் 2 பேரோட வாரேன். 2 பேரோட வந்தால் உண்மையாக எனக்கு ஆக்களை தெரியாது. ஆனால் 2 போராளிகளோ அல்ல தளபதிகளோ வேண்ட நிலைகள் சார்ந்து எனக்கு ஒன்றும் தெரியாது. 2 பேர் வந்து அண்ணே எப்படி இருக்கிறீர்கள், இது ஓகே படிக்கிறோம் 2 ஒன்று ஓப்பு படிக்கிறோம் பிரச்சனை இங்கே ரெடி அண்ணே. அதுக்கு பிறகு பல்வேறு விஷயங்கள் நடந்தது. உண்மையாக எனக்கு தெரியாத விடயங்கள் நான் கொண்டு போனதில் இந்த தோளோடையும் இந்த மயிரும் தான் என்னோட வந்தது. மற்றும்படி முழு ஆடைகளும் நான் களைஞ்சி மாற்றி அப்படி ஒரு சூழலில் தான் போயிருந்தேன். அப்போ தான் எனக்கு ஒரு யோசனை, என்ன இப்படி ரைட் அப்போ ஓகே அப்போ அம்மா 6000 போல கிடக்குது என்ன போடாமல் போனேன். நான் எல்லா விஷயத்தையும் பொது வழியில் பகிர முடியாது. ஏனென்றால் நிச்சயமாக அவர்களுடைய பாதுகாப்பு என்பது மிக முக்கியம். எங்களுடைய இருப்பு சார்ந்தது. அந்த உரிய நேரங்களில் வந்து சில விஷயங்களை சொல்கிற வரைக்கும் நான் ஒரு அளவோடு தான் இயக்கத்துக்கு அவைக்கு எந்த ஒரு இதுக்கும் வராத அளவுக்கு எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு அல்லாட்டால் அவர்களால் அறிவுறுத்தப்பட்ட அளவுக்கு இந்த விடயங்களை நான் உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். அப்போ தாண்டி கூட்டிக்கொண்டு போயிடும் ஒரு கணிசமான மணி நேர பயணம் போய் தாண்டி ஒரு இடத்துல போகணும். ஓகே அதில் பல்வேறுபட்ட இதுகள் இருக்குது. இதில் பூர்வப்படியால் அதுகளை நாங்கள் தவிர்த்து கொள்வோம். ஏனென்றால் அவை இது என்னென்றால் போகும் அவை பல்வேறுபட்ட நெருக்கடிகளுக்கு மத்தியில் வாழ்கிறவை எனது கருத்துக்கள் சொற்கள் நாளைக்கு அவைக்கு எந்த விதத்திலையும் பாதுகாப்பு ஏற்பாட்டுக்கு உந்தமாக இருக்கக்கூடாது. ஆனபடியால் அந்த சந்திப்பு இதாண்டது. அப்போ நான் அறைக்க போய் குட்டியாண்டு போயினேன் தண்டினம். அப்போ நான் போய் அப்படி நன்றி தாண்டி பார்த்து தாண்டி கொண்டிருக்கத்தான் முதல் புட்டமான் வாரார். அதுக்கு பின்னால் இன்னொரு தளபதி பிரதி பண்ண வாரார். அப்படி வந்து தாண்டி அப்படி இரவோதி என்று கதைச்சி தாண்டி கொண்டு அந்த ஒரு கொஞ்ச நேரத்தில் தான் எங்கண்ட மேன்மை அவர்கள் சில விஷயங்களை கதைக்கு எடுக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். நான் உங்கள்கிட்ட என்னால் சொல்லாமல் இருக்க முடியல. நான் அவரை முதல் 84 தைப்பொங்கல் ஒன்று கண்டேன். நான் இயக்கத்துக்கு போயிருந்தேன் கூட்டம். இது தீவன். அதுக்கு பிறகு பல தடவைகள் சென்னையில் சந்திக்கிறோம். இந்த திரிவண்ட உண்ணாவிரத திரிவன் சாவடைஞ்சா பிறகு கூப்பிட்டு திருவோணமலைக்கு போக சொல்லி அனுப்பினேன். அன்றைக்கு தான் நான் உண்மையாக அவரை கண்டது. அதுக்கு பிறகு நான் எந்த ஒரு சந்தர்ப்பத்தையும் காணலை. அப்போது அது ஒரு பெரும் அது என்ன சொல்கிறது, அதை அந்த மேன்மையை
அது எல்லாமே ஒன்றும் எனக்கு இருக்கையில் என்ன செய்கிறதென்றே எனக்கு தெரியாது. எனக்கு கொஞ்ச நேரம் என்ன நடந்தது என்றதில் கூட ஒரு பெரும் இருந்தது. ஆனால் அவர் வரும்போது தாண்டி வந்ததை நான் கண்டேன். நான் ஒரு கால் தாண்டி வந்தது. ஆனால் எல்லாம் ஒரு இதாக போச்சுது. நான் அவரை தழுவியது அழுது கொண்டு, ஏனென்றால் அது ஒரு பெரும் புலம். அது நான் எதிர்பார்த்திருந்தேன் என்றால் முதலே நான் கொஞ்சமாவது ஒரு என்ன இதண்டு இருக்கக்கூடும். ஆனால் அவரை சந்தித்தது என்றால் அம்மான் வரைக்கும் அவர் கொஞ்சம் ஒரு வித்தியாசமாக கேஷுவலாக வந்த சூழல்ன்றது வேறு. ஏனென்றால் அது நான் ஆரம்பத்தில் இருந்தே நினைத்திருந்த உண்டு. அம்மான் இருக்கக்கூடும், இருக்கிற ஆரம் இல்லை, இருக்கக்கூடும் என்று நினைத்திருந்தேன் நான். ஆனால் தேசிய தலைவர் அவர்கள் நான் வெளிப்படையாக நான் எல்லாத்துக்கும் அங்கே மன்னிப்பு கேட்டது உண்டு. 2013 மாவீர் நாள் காலப்பகுதிக்கு பிறகு அவர் இருக்கிறார் என்ற நம்பிக்கையோட நான் பணி செய்யலை. ஆனால் அந்த சந்திப்புண்ட இதண்டது அது ஒரு நீண்ட நேரம் மௌனமாகவும் ஆறுதல் சொல்றதாகவும் எனக்கு அந்த ஒரு குறிக்கப்பட்ட நேரங்களில் என்ன விஷயத்தை கதைச்சது, என்ன விஷயத்தை நான் கதைச்சான் இதண்டது என்றதுகள் கூட உண்மையாக இல்லை. எனக்கு தெரியும் குறைஞ்சது 15-20 நிமிஷங்கள் இல்லாட்ட அதை தாண்டி என்னோட ஒன்றும் இருக்கேன் இந்த இதில் நேரங்களை கணிக்கிறோக்கோ இதுன்றது. ஆனால் அவர்கள் ஒரு பைய ஆறுதல் சொல்லி இதண்டி அவர் கதைகளை கேட்டு இதண்டி ஒவ்வொரு விடயமாக கதைச்சி அப்படி பெருஞ்சாலை கொட்டமானவர்கள் சிலைகளை கதைச்சி இதண்டி தான் இன்னும் கொஞ்சம் ஆசுவாசப்படுத்தினது. அது அந்த அளவுக்கு ஒரு பெரும் உணர்வு புலம்பாக இருந்தது. என்னென்றால் நான் வாழ்நாளில் மீண்டும் அவரை நான் காணக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் என்று நான் எந்த சந்தர்ப்பத்திலே நினைத்திருந்த ஒரு ஆளை நான் நினைத்திருந்தது ஓகே அம்மான சந்திக்கக்கூடிய இருக்க மாட்டேன். ஆனால் அவர்களை சந்தித்தது, அவர்கள் தந்த அறிவுரைகள், அவற்றை மேலாண்மை, அவற்றை உண்மையாக சொன்னால் அவற்றை அந்த பக்குவங்கள், அரவணைப்புகள், அதெல்லாம் அந்த வார்த்தைகளுக்கும் கற்பனைகளுக்கும் அந்த அரவணைப்பு என்றது அது அந்த விடயங்கள் எல்லாம் கற்பனைகளுக்கு எட்டாத அவற்றை மேன்மை என்றது ஒவ்வொருத்தரும் தாயகம் போய் வந்து அன்னைன்ற மேன்மைகள், அவற்றை அறிவுரைகள், அறிவுறுத்தல்கள், இந்த விஷயங்கள் சேர்ந்து நாங்கள் கேள்விப்பட்டதே ஒழிய நான் உண்மையாக அப்போ எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கல. ஆனால் இந்த மேன்மைகள் இதுகளை எல்லாம் ஒரு நீண்ட நேரம் நான் நம்புறேன் ஏறக்குறைய ஒரு 3.5 மணித்தியாலங்களுக்கு குறைவில்லாமல் நான் அவர்களோட பல்வேறுபட்ட விடயங்களை, சர்வதேச கிளைகள், ஒவ்வொரு விடயங்கள் நிறைய அது பல்வேறுபட்ட விடயங்களை அவர் ஒவ்வொன்றாக கேட்டு அறிஞ்சி இதன்ற விடயங்கள், அவர் கேட்ட சில முக்கியமான சில விடயங்கள் அவைக்கு அந்தளவுக்கு இந்த கிளைகள இதுகளெல்லாம் தெரிஞ்சிருக்குது என்பதுகளை அவையின் கேள்வியிலேருந்து என்னால் உணரக்கூடிய இருந்தது. அம்மான்றது உண்மையாக நாங்கள் புத்தமானவர்கள் என்பது நாங்கள் தனியாக எங்கண்ட தமிழ தேசத்தின் புலனாய்வு துற பொறுப்பாளர் என்பதை தாண்டி நாம் கண்டு அவற்றை அந்த துருதுரு இதுகள் அந்த ஒரு குறிக்கப்பட்ட நேரங்களுக்கு அவர் ஒரு கொஞ்ச நேரம் கூட தொடர்ச்சியாக அவர்
அந்த இடத்துல இருந்ததில்லை. அவர் முன்னுக்கு இருந்தவர் அண்ணன் பக்கத்தில் இப்படி நாங்கள் இருந்தாலும் இப்படி திரும்பி பார்த்து தான் அவ்வளத்துக்கு நெருக்கமாக இருந்து அவற்ற அறிவுறுத்தல்கள் இதுகள் என்ற சில குணங்கள் கோபங்கள் என்ற வார்த்தை பிரியோகங்கள் எல்லாம் வச்சு எனக்கு தரப்பட்ட அறிவுறுத்தல்கள் இதுகள் எல்லாம் அது அது எனக்குரியது மட்டுமல்ல, எங்கண்ட அனைத்து செயற்பாட்டாளர்கள் பொறுப்பாளர்கள் எல்லாருக்குமானதுகள். அவை இந்த அறிவுறுத்தல்கள் அவை சொன்ன பல விடயங்கள். ஆனால் அந்த நேரத்தில் நான் இப்படி ஒரு பிரளயம் வரும், ஆனால் அவை இதுகள் எல்லாம் என்ற நேரடி சந்திப்பில் அவை அறிவுறுத்தின விடயங்கள். உங்களுக்கு எவ்வாறான இது வரும், தங்கண்ட பார்வை திரும்பி எங்கே இந்த பார்வை வரும், எவ்வளத்துக்கான ஆபத்துகள் வரும், எவ்வளவெல்லாம் நடக்கும் கொள்ளும் இதண்டு எவ்வளவோ அறிவுறுத்தல்கள் தந்தது. நான் சிலது யோசிச்சு போட்டு என்னடா ஒரு உண்மையாக நான் அதை நான் வெளிப்படையாகவே சொல்கிறேன். அதை சொல்ல எனக்கு ஒரு யோசனை இருந்தது, இல்லையே இவங்களை இப்படித்தானே சொல்லி என்ன அனுப்பினவங்கள் இதண்டவங்கள் என்று. ஆனால் அவை அன்று தீர்க்கசனமாக எனக்கு சொன்னதுகள் எல்லாத்தையும் நான் ஒரு குறுகிய காலத்துக்குள்ள உணர்ந்து கொண்டேன். அது நடந்து ஒரு கிழமைக்குள்ளேயே அங்கே விந்தத்தூரில் அதை நான் எதிர்கொண்டேன். ஆனால் எங்கண்ட பொட்டம்மாண்ட இது கண்டது அது என்ன சும்மா எங்கண்ட தமிழீழத்தின் உள்நாய்த்துறை பொறுப்பாளர் சும்மா எங்கண்ட தமிழீழத்தின் உள்நாய்த்துறை பொறுப்பாளர் என்றதை தாண்டி உண்மையாக அவர் எங்கண்ட அது ஒரு பெரும் ஒரு நுண்ணறிவு கொண்ட ஒரு பெரும் புலனாய்வு நாயகன், ஒரு பெரும் விருட்சம், எங்களுக்கு கிடைத்த ஒரு பெரும் பாக்கியம், தேசிய தலைவர் அவர்களுக்கு கிடைத்த ஒரு பெரும் ஒரு பெரும் சக அவற்ற இது என்பது அதுள்ள இதுகளை நான் அந்த முதல் ஒரு அரை மணித்தியாலம் ஒரு மணித்தியாலம் என்னால் சிலதை இரண்டையில் தான் நான் பேர்த்து நான் பல விடயங்களை வேண்ட ஆளுமைகள் இதுகளை என்னால் அந்த கண்கூடாக இவ்வளவு காலமும் வேண்ட காத்திருப்பு அவைண்ட செயல் திட்டங்கள் இதுகளை அவைண்ட அந்த மேன்மைகளை கண்கூடாக காணக்கூடிய இருந்தது. நான் உண்மையாக இதில் ஒன்றை சொல்லவும் வேணும். நாங்கள் ராஜகோபுரம் எங்கள் தலைவன் என்ற அந்த பாட்டு இந்த காலத்துக்குத்தான் அவருக்கு மிக பொருத்தமானது. இன்றுதான் அவர் எங்களுக்கான ஒரு ராஜகோபுரமாக உண்மையாக இருக்கிறார். ஏனென்றால் அவைண்ட அந்த சில விஷயங்களை நாங்கள் என்னால் சொல்லிடலாம். சொன்னால் அது இன்றைக்கு இருக்கிற இன்றும் அவைக்கு இருக்கிற அந்த நெருக்கடிகள் அவைக்கு அது ஆபத்தாக முடியும். ஆனால் அவரை நாங்கள் அந்த அளவுக்கு எங்கள்ட தலைவரை நேசிச்சோமோ அல்லாட்டா அவற்றை அந்த மாண்பை அந்த மேன்மையை நாங்கள் கணிப்பிட்டமோ கொண்டது கூட எனக்கு சந்தேகம் இல்லை. ஆனால் உலகத்தின் பெரும் தலைவர்கள் பெருந்தலைவர் அவரை ஒரு பெரும் விடுதலை வீரனாகவும் ஒரு பெரும் தலைவராகவும் இந்த இவ்வளவு நாடு சேர்ந்து எங்கண்ட இனத்தை அழித்த போதும் அந்த முற்றுகையை உடைத்து வெளியேறின ஒரு பெரும் நாயகன் என்பதை அந்த தலைவர் நான் பேர் சொல்ல முடியாது. ஆனால் அந்த மேன்மை அதுக்கும் ஒரு மேன்மை தான் என்னை பொறுத்தளவில். எங்கண்ட இனத்துக்கு எங்கண்ட தலைமைக்கு
இடம் கொடுத்து அவையை வைத்திருக்கிற அந்த மேன்மைக்கும் நான் இந்த நேரத்தில் தலைவணங்க விரும்புகிறேன். அப்ப அந்த மேன்மை எங்கண்ட மேன்மைய இந்த சூரிய புகழ்வனை எங்கண்ட இந்த மாண்பை உபலத்துக்கு மதிச்சு வச்சிருக்கிறோம்ன்றதை எங்களோட வேலை செய்தவங்களுக்கு உணர பிரச்சனை. எங்களோட இவ்வளவு காலம் வேலை செய்தவனுக்கு அந்த மாண்பு தெரியல, எனக்கு தெரியல. எங்கண்ட மக்களுக்கும் அந்த அளவுக்கு அவரை இவ்வளத்துக்கு போட்டி வச்சிருக்கிறாங்க. சும்மா விளையாட்டான். இந்த மேற்குலகம் இவங்களை எல்லாரும் சேர்ந்து அழிச்சிட்டோம் என்று நினைச்சு இது அவங்களை எல்லாருக்கும் மிக நன்கு தெரியும். அவற்ற இருப்பு அன்றே 19ஆம் தேதியே இலங்கை அரசுக்கு தெரியுதா? அவர் அங்கே இல்லையாண்ட வழிகிட்டார சும்மா இல்ல. அந்த இடத்தை உடைச்சு உரிகடிச்சு அது அம்மான் நின்ற சக தளபதிகள், போராளிகள், கரும்புலிகள் சும்மா எல்லாம் வெடிச்சு தூள் பறந்து பெரும் அழிவை ஏற்படுத்தித்தான் அவ உடைச்சு கொண்டு வெளியேறான். இந்த விடயம் என்பது தமிழ விடுதலை போராட்டத்திலே உடைப்பும் அவற்ற இந்த உடைச்சு கொண்டு வெளியேற இது என்பது இது ஒரு பெரும் வரலாறாக நிச்சயமாக இயக்கம் இதை சொல்லும். இது சும்மா வார்த்தைகளால சொல்லி போட்டு விடயங்கள் அல்ல. சும்மா நாங்கள் ஏனென்றால் அது இயக்கம். அன்னையா இல்லாட்டா அம்மான்னு தான் சொல்லணும். இதை இல்லாட்டால் தேசத்தின் புதல்வி தான் சொல்லணும். எவ்வாறு நாங்கள் இந்த உடைப்பை செய்தோம் என்றது அது அவைதான் சொல்லுவோம். ஆனால் ஒரு பெரும் உலக நாட்டில் இன்றைக்கு இது சொல்ல பெரும் தலைவர்கள், பெரும் வெவ்வேறு பல நாடுகளுடைய தலைவர்கள் இன்றைக்கு தேசிய தலைவர்களையும் அம்மானவர்களுடையும் அந்த இவ்வளவு 22 நாடு இதெல்லாம் என்னென்று உடைச்சு கொண்டு எந்த ஒரு நாடும் காப்பாற்றேன். அவதான் உடைச்சு. நான் உண்மையா நினைச்சிருந்தேனா யாரோ குள்ளாள வந்து கொண்டு போயிட்டாங்களோ ரெண்டாள் இருக்கிறவன்டா. பிறகு நான் நினைச்சதா அப்படிதான். அவதான் உடைச்சு கொண்டு போனது. ஓகே, துரதிர்ஷ்டம். அன்றைய இதண்டது துரதிர்ஷ்டம். அவ போட்ட திட்டங்கள்ல அடுத்தடுத்த இதுகள் உடப்பட்டிருந்தால் இன்னும் பெரும் எங்கண்ட மாண்பு தளபதிகளை ஓட இன்றைக்கு அவ இருந்திருப்பினான். உடைச்சு இதாண்டி அவ ஒன்று சொல்லலாம். அவ எந்த சந்தர்ப்பத்திலையும் தாயகத்தை விட்டு வெளியூறணும்னு நினைச்சது இல்லை. அதுக்கு பிறகு வந்த சூழல்கள். இரண்டால் இந்த 15 வருஷமாக இந்த இலட்சியம் நோக்கி நாங்கள் யாரும் எந்த துரும்பையும் நகர்த்தேன். இலட்சியம் நோக்கி நாங்கள் ஒரு துரும்பை நகர்த்தையில தான். நாங்கள் இதே எந்த தீய அணைய விடாமல் வச்சிருக்கிறக்கு முயற்சி செய்தோம். ஏதோ கொஞ்சம் மறுவாழ்வை செய்தோம். சுவிஸ் கிளையை பொறுத்தவரை பெருசாக ஒரு அரசியல் பணி ஏதோ கொஞ்சம் மறுவாழ்வை செய்தோம். சுவிஸ் கிளையை பொறுத்தவரை பெருசாக ஒரு அரசியல் பணியை நாங்கள் செய்யலை. ஆனால் இந்த 15 வருஷமாக அவ எங்கண்ட இலட்சியத்தை அடைவதற்காக போட்டு வச்சிருக்கிற திட்டங்கள், இதுகள், படிப்புகள் அவ தினமும் அவைக்கு இதான சிந்தனை. அவர்களுக்கு வேறு என்ன சிந்தனை இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஏன் அவ இன்று வரை இதை தக்க வச்சு கொண்டு இருக்கிறான்? என்னது? அவையும் இருந்திருந்து பார்த்தது. நாங்கள் ஏதாவது திருப்பிச்சுட்ட இழந்துவோம். நாங்கள் உண்மையா இலட்சியம் சார்ந்த ஓகே, நாங்கள் சும்மா ஏதும் 2-3 நச்சது ஒழிய வந்து நாங்கள் அந்த இதில் அதற்கு தகமை உள்ள என்ன கேட்டால் எங்கண்ட தமிழீழத்தை, எங்கண்ட இலட்சிய கனவை, இந்த மாவீரர்கள இந்த அர்ப்பணிப்புக்குரிய
அந்த எங்களுடைய இறமை உள்ள தமிழீழத்தை எடுத்து தரக்கூடிய அந்த வல்லமை தேசிய தலைவர்கள் அவர்களிடத்தில் தான் இருக்குது. அவற்ற அந்த சிந்தனைகள் வழிகாட்டல்களை மருத்துவர் தேசத்தின் முதல்வி துவாரா அவர்கள் அரசியல் ரீதியாக இன்று சர்வதேசம் இருக்கிற சூழல்ல அதை முன்னெடுத்து செல்ல இருக்கிறார். அந்த முன்னெடுப்புகள் என்ற இது தொடர்ச்சியில இதில் எங்களுக்குரிய நாங்களும் ஒரு தேர்நிர்ணய உரிமை உடைய இனமாக வாழ்வதற்கு தாயகத்தில் எமது மண்ணில் அந்த வடிவு கிட்டினால் அரசியல் ரீதியான இது வெற்றி பாதையாக இருக்கும். அல்லாட்டால் உண்மையிலேயே எல்லாருக்கும் தெரியும், தமிழ் விடுதலை புலிகள் கண்டது அண்ணன் எப்பவுமே அவரே பல சந்தர்ப்பங்களில் சொல்லியிருக்கிறேன். அவர் கொடுத்த பேட்டிகளில் இருந்து இன்றைக்கும் ஒவ்வொருத்தரும் அதை போடுறவர். அதில் எங்கண்ட மேன்மையானவர் எங்கண்ட மேதகு எந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் உண்டை யோசிக்க உண்மையா இந்த இன்றைக்கு இவங்கள ஒரு கொஞ்சம் பேர் சுவிஸில் ஒரு 40-50 பேர் கூட இல்லை. இதண்டு நிற்கிறது 40-50 பேர் கூட இல்லை. இந்த எதிர் புரட்சியாளர்கள் பலர் ஒரு மயக்கத்தில் இருக்கணும். இது நடந்திருக்குமோ, அவர் உடைச்சு கொண்டு இயக்கம் வெளியேறி தன்னை தக்க வச்சிருக்குமோ என்ற விஷயங்கள்ல அவைக்கு கடும் சந்தேகம். நாம் வெளிப்படையாக சொல்றோம், கடும் சந்தேகம். நாங்கள் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் சுவிட்சர்லாந்து நடக்கிற மாவீர நாள் எங்கண்ட மக்கள், மாவீர குடும்பங்கள், உறவுகள் எந்த ஒரு இடைஞ்சலும் பெறாமல் மாவீரர்களை வணங்கணும் என்ற சூழல்ல தான் நாங்கள் இந்த அமைதியாக ஒரு 18 மணி நேர அழைப்பில நாங்கள் எல்லாரும் கூடியிருக்கிறோம். அங்க தலைமையில் வேண்டுகோளும் அதான், நாங்கள் எந்த சந்தர்ப்பத்திலையும் அங்க எந்த ஒரு இதுவும் வராத அளவுக்கு இந்த இது நடக்கணுமென்றான். இது மிக மிக உணர்வான விடயம். அப்ப இதுல எந்த சலசலப்பும் வரக்கூடாதான் நாங்கள் அங்க போகாமலுக்கு இஞ்ச நடக்க வேண்டிய ஒரு சூழலுக்கு வந்தோம்னா இயக்கத்தின் தேசத்தின் முதல்வியின் இயக்கத்தின் பிரகடன உரைய கூட விடாதவர்களிடத்துல நாங்கள் போகலாம். இயக்கத்தை மதிக்க தேசிய தலைவர்கள நியமனத்தை ஏற்றுக்கொள்ள. ஆனால் இந்த உலகத்தில் இருக்கிற பல தலைவர்கள் தெரியும், அவன் இருப்பு என்றது மிக நன்கு தெரியும், மிக நன்கு தெரியும். ஆனால் எங்களோட இருக்கிறவங்களுக்கும் என்ன கேட்டால் இப்ப அவங்களுக்கு தெரியும், சந்தேகம் இன்றைக்கே அவங்களுக்கு கலக்கம் அடிச்சிருக்கும். இன்றைய நாளுக்கு பிறகு தங்கண்ட நிலைமை என்ன ஏதுன்றது. ஆனால் அந்த நேரடியாக இலங்கை புலனாய்வாளர்களோடையும் கேபியோடையும் இணைஞ்சு பணி செய்கிறவர்களின் சதி நாசகார வேலைகள் தொடர்ந்த வண்ணம் தான் இருக்குது. ஒரு விரைவாக இந்த விடயங்கள் ஒரு முடிவுக்கு வரும். எந்த ஒரு காலத்திலேயும் இயக்கம், நான் 84ஆம் ஆண்டு சொன்னது போல், எந்த ஒரு காலத்திலேயும் உண்மைகள் உறங்காது. தேசிய தலைவர் அவர்களின் செயல், தேசத்தின் புதல்வியின் அந்த இயக்கம் விட்டு அறிக்கையில இருந்த அந்த பேச்சிலேயே தெளிவாக சொல்லப்பட்டிருக்குது. என்ன சந்தர்ப்பத்தில் எங்கள் தேசத்தின் தலைவர் அவர்கள் வெளியே வருவார் என்பதும் மிக தெளிவாக மாவீரர் உரையில தேசத்தின் முதல்வி
துறவார்கள் சொல்லியிருக்கிறார். அப்ப நாங்கள் இந்த விஷயங்களை இவற்றிற்கு வலு கொடுப்பவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும். நான் இன்னொரு விஷயத்தையும் இதில் சொல்லலாம். ஒரு சாதாரண குடும்பத்துக்கு மாதம் 5000 பிராங்க் செலவுக்கு தேவை என்றால், ஒரு இயக்கத்துக்கு அது இந்த தலைமைக்கு அவர்களோடு இருக்கிற அந்த படையணிக்கு எவ்வளவு நிதி மாதம் தேவைப்படும்? 13 வருஷமாக எந்த ஒரு உதவியையும் கேட்டு எங்கள்ட உணர்வாளர்களை நாடே இன்றைக்கு அவைக்கு வந்திருக்கிற ஒரு தேவைக்காக அந்த நெருக்கடியை தண்டி தொடர்ச்சியாக எங்கள்ட இலட்சியம் நோக்கி போகணும், இலட்சியம் அடைஞ்சே ஆகணும். அந்த தேவைக்காக எங்கள்ட மக்கள்கிட்ட, அதுவும் மிக உணர்வான மக்கள்கிட்ட கடனாக மட்டும் நிதியை கேட்டிருக்கிறேன். சில கதை என்னத்துக்கு இயக்கத்துக்கு நிதி, என்னத்துக்கு இயக்கத்துக்கு காசு? அப்போ உனக்கு எடுத்துக்கடா குடும்பத்துக்கு காசு 4000 5000. ஒரு மாபெரும் விடுதலை இயக்கம், அதுவும் இவ்வாறான ஒரு நெருக்கடியான காலகட்டத்தில் வெளிப்படையாக நன்றேனாது, தங்களை அடையாளப்படுத்திக் கொள்ளேலாது. அப்போ இப்படியான தேவைகளை இரகசியமாக தங்கள போராட்ட இதுகளை முன்னெடுக்கிற ஒரு இயக்கத்துக்கு பல மடங்கு நிதிகள்லாம் அப்போ தேவைப்படும். நாங்கள் சும்மா இலங்கையிலேருந்து சும்மா வந்தவென்றால் 1000 பிராங்க், கள்ளமா வாராண்டால் 9,000 60,000 பிராங்க் தானே கொடுத்து வாரோம். எங்கள்கிட்ட வாழ்வியல்ல வர்றதுகள் நாங்கள் கணக்கில் அது பிரச்சனை. அப்ப இதுகள் இந்த யதார்த்தங்களை கூட விளங்க முடியாத அளவுக்குத்தான் இலங்கை அரசு திட்டமிட்டு இந்த பிரச்சாரங்களை, இந்த ஒவ்வொரு விடயங்களையும் பேச்சு வந்தால் பொய், தேசிய தலைவர்கிட்ட பொய்யான இதுகளை விடுறது எல்லாமே. இது சாதாரண இங்க இருக்கிற மற்ற ஆட்களால இல்லை, இது பெரும் அடுப்பில் சர்வதேச ரீதியாக பலத்த உதவிகளோட திட்டம் போட்டு நீண்ட கால திட்டமிடல நகர்ந்து இன்றைக்கு தலைவிரிச்சு ஆடும். இதை நாங்கள் எல்லாரும் சேர்ந்து கண்டு உடைக்க போறோம். இதை நாங்கள் கொஞ்சம் இந்த விஷயத்துல மௌனம் காக்கிறோம், கதைக்கிறதுக்கு தயக்கம் இருக்குது. அதுக்கான தளங்கள் ஒவ்வொரு கதைச்சால் எங்களோட குடும்பத்தை போட்டு இதில் அடிப்பாங்கள் கொள்ளுவாங்கள் இதாண்டுவாங்க அந்த வேலாம் செய்யலாம். ஒரு சாதாரண மனுஷன் செய்கிற வேலை வினயங்களில் குடும்பங்களை இதுகளை எங்கண்ட தேசத்தின் புதல்வியை இவ்வளவு கேவலமாக சித்தரித்தனர். எங்களுக்காக குரல் கொடுத்த குடும்பங்கள் மீது இவ்வளவு சேற்றை பூசினர்கள். அப்ப நீங்கள் எல்லாம் தமிழின விடுதலைக்காக உழைப்பவர்களா, இல்லை தமிழின விடுதலையின் சதிகாரர்களா? உண்மையை நான் ஒரு சொல்ல மட்டும் சொல்ல விரும்பவில்லை. அது நான் எப்போவுமே இதனை கொள்வது, இந்த தேச துரோகிகள் என்ற சொல்ல நான் சொல்ல விரும்புகிறேன். ஆனால் அவ்வளவுக்கு இவண்ட செயல்கள் படும் மோசமானவை. ஆனால் இது எல்லாவற்றுக்கும் எங்கண்ட ஒருங்கிணைவும் எங்கண்ட செயற்பாடுகளும் அவர்களை மிக விரைவாக அவர்களை இந்த சதி நடவடிக்கையிலிருந்து ஊரங்கட்டும். நாங்கள் அதுக்காக எல்லாரும் திடமாக பணி செய்வோம், ஒருங்கிணைந்து பணி செய்வோம்.
தேசிய தலைவர் அவர்களின் அந்த மேன்மை உண்மையாக சிலதுகள் என்னால் சொல்ல வழியில்லை. அப்போ அந்த அது என்ன சொல்கிறது கணக்க சொன்னால் பிழைக்கும். அவ்வளத்துக்கு இன்றைக்கு அவற்ற மேன்மை என்றது எங்கண்ட மக்களால். ஆனால் அவற்ற அந்த அன்றைக்கு எங்கண்ட மக்கள் கொடுத்த அந்த ஏகோபித்த பற்று பங்கு என்றது அவர் அதை செயல் வடிவம் செய்ததும் பல நாடுகள் சேர்ந்து அழித்த போதும் அந்த தடையை உடைக்கிறதோட மட்டுமில்லை, அது வங்காள பல பரிமாண வேலைகள் இல்லாமல் இப்படி ஒரு சூழலில் வந்து அவர்கள் அப்படி இல்லாமல் அப்படி ஒரு மாண்பு அவைய தக்க வச்சிருக்காங்க. அது ஒரு பெரிய ஒரு இதான விடயம். அதை நாங்கள் என்ன சொல்றது, அந்த மாண்பை நாங்கள் இதண்டி கொள்றோன்றது ஒரு இலகுவான காரியம் இல்லை. ஆனால் நாங்கள் யோசிக்கணும், இந்த பெரிய இதுக்கு இல்லை. இந்த உங்களுக்கு தெரியும், இந்த ஹமாஸ் இதுகள் என்றால் இவ்வளவு விஷயமாக போட்டு கொண்டு போகிறாங்க. அப்போ இந்த தொழில்நுட்பத்துக்கையும் இதுக்கையும் இதண்டி தமிழர்களின் ஒரு பெரும் பெரும் தலைவர், ஒரு இனத்துக்கான என்னென்றால் எங்கண்ட மக்களால் இதண்டப்பட்ட ஒருவர் என்ற ரீதியில்தான் அன்றைக்கு அவர் சர்வதேச பெருந்தலைவர்கள் மத்தியிலே ஒரு வீரனாக பெரும் போற்றப்படுவராக இருக்கிறார். அல்லாட்டால் இப்படியான ஒரு இது கிடைக்கிறாரு. நான் நம்புகிறேன். நான் இனி எடுத்தேன்டா சில பேரை சொல்லி போடுவேன். ஆனபடியால் நான் ஒரு முடிவுக்கு வரணும். நான் நம்புகிறேன், இயக்கம் எப்போ என்ன தேவை வருதோ அந்த சூழலில் எந்த சூழலில் வழிகாட்டி இருப்பை நிலநிறுத்தி எங்கண்ட மக்களை அதோட தங்களோட சேர்த்து கொண்டு போகிற காலம் நேரம் நெருங்கும் போது மாவீர் நாள் பிரகடன உரையில தேசத்தின் புதல்வி மருத்துவர் பிரபாகரன் துவாரா அவர்கள் கூறியது போல் தமிழர்களின் தேசத் தலைவரும் எங்களது ராஜகோபுரமும் தமிழீழத்தின் நுண்ணறிவு ஆளரும் புலனாய்வு சர்வதேசத்தின் புலனாய்வு நாயகமாகிய பொட்டு அம்மானுடன் சக தளபதிகள் போராளிகள் அவர்களுக்கு நாங்கள் கை கொடுப்பவர்களாகவும் அவர்களுக்கு நாங்கள் வலி சேர்ப்பவர்களாகவும் அவர்களின் தேவைகளை நாங்கள் உணர்ந்தவர்களாகவும் ஒரு நெருக்கடியான நேரத்தில் தான் நாங்கள் கை கொடுப்போம். 2009 முதல் அது வேறு, நாங்கள் ஒரு அரசாக இருந்த நாங்கள் ஆனால் இன்றைக்கு அப்படி இல்லை. நாங்கள் ஒரு சர்வதேச சூழலுக்காக அதை இவ்வாறான ஒரு இதில் இருக்க வேண்டிய ஒரு நெருக்கடி அது மாறும். அது மாறி வரும்போது அது மாறுறது எங்கள்ட கையிலே. நாங்கள் பேரெழுச்சி கொண்ட மக்களாக எங்கள்ட விடுதலையை வேண்டிய மக்களாக நாங்கள் பேரெழுச்சி கொள்ளும் போது நிச்சயமாக எங்கள்ட தேசிய தலைவரினதும் தலைமை பீடத்தினதும் வெளிப்பாடு இருக்கும் என்ற நம்பிக்கையை உங்களோட பகிர்ந்து கொண்டு எனது இந்த கருத்துரையை நிறைவு செய்கின்றேன். புலிகளின் தாகம் தமிழ்